கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று சங்கீதம் 27 சங்கீதம் 7 வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி முறையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் எதிர்ப்புகளும் அவனை சூழ்ந்து வருகின்ற பொழுது அவன் எங்கே யாருக்கிட்டையும் போக மாட்டான், அஞ்சனம் பார்க்கிறவங்க போக மாட்டான், ஜோசியக்காரனை தேடி போக மாட்டான். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சிலர் என்ன செய்றாங்க, ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க, அஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறாங்க. அப்படி எந்த ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு தாவீதை போல நீங்களும் நானும் தேவனை நோக்கி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லணும். ஆண்டவரே, கர்த்தாவே, ஏசப்பா, நாங்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட நாங்கள் நெருக்கப்படுற ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவமானங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிற எங்கள் சத்தத்தை கேட்டு சுவாமி எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்ன கிருபையுள்ள வேத வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு மனம் இறங்கி உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கக்கூடியவராய், உங்களுக்கு மனம் இறங்குகிறவராய், உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆமேன் என்று மறுமொழி கொடுக்கிற தேவனாய், உங்களோடு கூட நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் சகல காரியங்களையும் என் தேவாதி தேவன் உங்களுக்காய் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமேன். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தருவார். நீங்கள் ஜெயம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் சகலவற்றிலும் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம் தேவாதி தேவன் உங்களுக்கு கிருபைகளையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரவல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 27:7 வார்த்தையின்படி ஆண்டு நோக்கி சொல்லுங்க, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார், உன்னதமான காரியங்களை செய்வார், உயர்ந்த காரியங்களை செய்வார், மேன்மையான காரியங்களை செய்வார். ஆமென் ஜீசஸ். அதனால கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.